கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கும்படியாக தந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் உம்முடைய வார்த்தைக்கு முன்பாக நிற்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ளவும், உம்முடைய திரு வார்த்தைகளை முழு மனதோடு கூட ஏற்றுக்கொள்ளவும், அதன்படியாக வாழவும் தக்கதாக இந்த வேளையிலும் எங்களுக்கு அனுகிரகம் தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாளை நம்முடைய தென்னிந்திய திருச்சபை அருட்பணி ஞாயிறாக, மிஷனரி ஞாயிறாக நினைவு கூறும்படியாக நம்மை அழைக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரம இறுதியின் போது சீடர்களுக்கு கொடுத்த பிரதானமான கட்டளை, உலகமெங்கும் போய் எல்லா மக்கள் கூட்டத்திற்கும் நற்செய்தியை நீங்கள் பிரசங்கியுங்கள் என்று சொல்லுகிற கட்டளையை கொடுத்தார். இந்த கட்டளையின் அடிப்படையிலே அவரோடு கூட இருந்த 12 சீடர்கள், இன்னும் 120 சீடர்கள், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு சபையிலே இணைக்கப்பட்டவர்கள், பாடுகளின் நிலையிலே சிதறடிக்கப்பட்டவர்கள், இந்த பிரதானமான கட்டளையை மனதிலே கொண்டு உலகின் பல பகுதிகளுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு காலகட்டத்திலே திருச்சபையானது ஆதிக்கத்தின் கீழே, சிலருடைய தலைவர்களுடைய சில தவறான அணுகுமுறையின் கீழே அடக்கும் முறைக்கு உட்பட்ட போது திருமறை இருட்டெடுப்பு செய்யப்பட்டது. ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு முன்பாக 1517 ஆண்டிலே மார்ட்டின் லூத்தரின் மூலமாக வெளிப்பட்ட சீர்திருத்தத்தின் புரட்சியின் விளைவாக சுவிசேஷ ஊழியம் இன்னும் புதிய உத்வேகம் கொண்டு உலகின் பல பகுதிகளுக்கும் ஊழியத்திற்கு அல்லது திருப்பணிக்கு என்று சொல்லி திருச்சபைகள் மிஷனரிகளை அனுப்பி வைக்க ஆரம்பித்தது. சேகன் பால்க்கு போன்றவர்கள் இந்த காலகட்டங்களிலே பக்தி இயக்கம் என்று சொல்லுகிற இயக்கம் திருச்சபையிலே உருவாகி, சுவிசேஷத்தை அறிந்திருக்கிற நாம் நமக்குள்ளாக மாத்திரம் இதை அடக்கி வைக்க கூடாது. ஆண்டவருடைய பிரதானமான கட்டளை எல்லா இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி உணர்த்தப்பட்ட போது வாலிபர்களாக கூடி ஜெபித்தார்கள், திருச்சபையாக கூடி ஜெபித்தார்கள். அதனுடைய விளைவு உள்ளூரிலும் அயல் நாடுகளிலும் அநேகரை ஆண்டவர் எழுப்பி மிஷனரிகளாக அனுப்பி வைத்தார். அதன் விளைவாக உருவானதான் தென்னிந்திய திருச்சபையும் கூட. இந்த தென்னிந்திய திருச்சபையும் உருவான போது திருச்சபைகளுக்கும் ஆண்டவர் தந்த பாரம் என்ன? நாம் திருச்சபையாக ஒரு அமைப்பாக நிறுவனமாக நாம் வளர்ந்து விட்டோம் என்று சொல்லி நின்று விடாமல் ஒவ்வொரு பேராயங்களும் கூட இந்த அருட்பணியை மையமாக கொண்டு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் அதிகமாக அறிந்திருக்கிற ஒரு மிஷனரி இயக்கம் ஐஎம்எஸ் என்று சொல்லுகிற மிஷனரி இயக்கம் திருநெல்வேலி பேராயத்தின் சார்பிலே உருவாக்கப்பட்ட ஒரு மிஷனரி இயக்கமாகும். அதே போல சென்னை பேராயத்தின் சார்பிலே என்எம்எஸ் என்று சொல்லுகிற மிஷனரி இயக்கம் நடைபெற்று வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். புதிதாக உருவான தூத்துக்குடி பேராயம் கூட ஜிஎம்எஸ் என்று சொல்லுகிற ஒரு மிஷனரி இயக்கத்தை தலைமையாக கொண்டு மிஷனரி பணிகளை செய்து வருகிறது. நம்முடைய பேராயமும் உருவான பின்பு இன்றைக்கு ஏறக்குறைய 57 ஆண்டுகளுக்கு முன்பாக பேராயர் லெஸ்லி நியூபிகன் அவர்கள் மூலமாக ஹோம் மிஷனரி சொசைட்டி, அதற்கு பழைய பெயர் போர்ட் ஆஃப் மிஷன் என்று சொல்லுகிற பெயரிலே மிஷனரி இயக்கத்தை உருவாக்கினார். பேராயத்தின் எல்லைகளுக்குள்ளாக மிஷனரிகள் பணி செய்யவும், இன்னும் நமக்கு எப்படி வேறு இடங்களிலிருந்து மிஷனரிகள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார்களோ அதே போல இங்கிருந்தும் அநேகர் மிஷனரிகளாக சென்று பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பாரத்தோடு கூட இந்த மிஷனரி பணி துவங்கப்பட்டது. மற்ற பேராயங்களோடு கூட ஒப்பிடுகையிலே நம்முடைய பேராயத்தின் பகுதிகள் வறட்சி நிறைந்த பகுதிகள் தான். ஆனாலும் பேராயத்தின் மக்கள் கொடுத்த காணிக்கைகளின் மூலமாக இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பேராயத்தின் எல்லைகளுக்குள்ளாகவும் இன்னுமாக வட மாநில ஊழியமாக ஒரிசா பகுதியிலும், வெளிநாட்டு ஊழியமாக மியான்மர் பகுதியிலும் இந்த மிஷனரி பணிகள் நடத்தப்பட்டு தாங்கப்பட்டு வருகிறது. இந்த நாளிலும் அதை சிறப்பாக நினைவு கூறும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். மிக முக்கியமாக மிஷனரி பணியை நாம் நினைவு கூறுகிற போது அதனுடைய பிரதானமான தேவை சந்திக்கப்படும்படியாக அதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். பிரதானமான தேவை என்பது என்ன? பணம் அல்ல. பிரதானமான தேவை என்பது இன்றைக்கு மிஷனரி பணிக்கான ஆட்கள் தேவை. மிஷனரி பணிக்கான ஆட்கள் தேவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் நற்செய்தி பணியை செய்ய துவங்கின நாட்கள் முதற்கொண்டு இன்றளவும் மக்களுக்கு அல்லது தம்முடைய பிள்ளைகளுக்கு விடுக்கின்ற வேண்டுகோள் என்ன? அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த அருட்பணியின் தேவைக்காக ஜெபிக்க ஆண்டவர் கேட்டுக்கொண்டார். இன்றைக்கும் நம்முடைய பேராயமும் இந்த தேவையை மனதிலே கொண்டு இதற்காக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மிஷனரி பணிக்காக நாம் கொடுக்கின்றோம், நல்லதுதான்.
இந்த நாளிலும் ஒரு சிறப்பு காணிக்கை கவர்களின் மூலமாக காணிக்கை கொடுக்க இருக்கிறோம். 12ஆம் தேதியிலே சிறப்பு விற்பனை விழாவின் மூலமாக காணிக்கைகள் பணமாக கொடுக்கப்படுகிறது, நல்லதுதான். ஆனால் இவைகள் மிஷனரி பணி வெற்றிகரமாக அமைவதற்கு முழுமையாக உதவி செய்யாது. மிஷனரிகள் தேவை. ஏறக்குறைய இன்றைக்கு 105 குருசேகரங்களாக நம்முடைய பேராயம் இருக்கிறது. ஆனால் 40க்கும் குறைவான மிஷனரிகளை இன்றைக்கு இந்த பகுதியிலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். பழையவர்கள் ரிச்சர்ட் ஆயிட்டாங்க. இன்னைக்கு புதிதாக மிஷனரியாக வருகிறவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்படியே வந்தாலும் அவருடைய மனதில் இருக்கிற எண்ணம் என்ன? அடுத்து எப்படியாவது உள்ள நுழைச்சிட்டோம் சொன்னா ஒரு போதகராகி விடலாம் என்று சொல்கிற எண்ணத்திலே வருகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். இந்த மிஷனரி பணிக்கென்றே அர்ப்பணித்து வாழக்கூடிய செயல்படக்கூடிய அநேகரை ஆண்டவர் எழுப்பி தரும்படியாக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மிஷனரிகளுக்கான பஞ்சம் ஒருவேளை நம்முடைய பேராயத்திலே மாத்திரமல்ல, எல்லா மிஷனரி இயக்கங்களிலும் கூட இன்றைக்கு மிஷனரிகளுக்கான தேவைகள் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. கொடுக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், ஜெபிக்கிறவர்கள் சிலர் இருக்கிறார்கள். ஆனால் மிஷனரியாக அனுப்பப்படுகிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிற போது மிக மிக சொற்பமானவர்களை தங்களை இந்த பணிக்கென்று அர்ப்பணிக்கிறார்கள். நிச்சயமாக இந்த பணிகளே அநேக சவால்கள் உண்டு, ஆபத்துகள் உண்டு. தங்களுடைய உயிரையும் இழப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையிலே அப்படத்திலே வாழக்கூடிய வாலிபர்களை ஆண்டவர் எழுப்பும்படியாக நாம் இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். வேலை வாய்ப்பு முகாம் என்று சொல்லுகிற போது ஏராளமானவர்கள் வருகிறார்கள். ஒரு வேலைக்காக 100 பேர் 1000 பேர் விண்ணப்பிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே மிஷனரி பணிக்கு வேலை காலி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த பணிக்கு என்று வருகிறவர்கள் வெகு சிலர் மாத்திரமே. இந்த தேவையை நாம் உணர்ந்து நாம் இன்னும் அதிகமாக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். உலகம் ஆண்டவருடைய வருகைக்கென்று பல நிலைகளிலே ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறது. உலகம் பல நிலைகளிலே ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்திய தேசமும் இந்த ஆயத்தத்தை செய்து கொண்டிருக்கிறது. என்ன ஆயத்தம்? உலகம் எங்கும் தன்னுடைய ஆளுகையின் கீழாக கொண்டு வருவதற்கு பிசாசானவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அரசியல் தலைவர்கள், பொருளாதார நிபுணர்கள், தொழில் அதிபர்கள் இவர்களை கொண்ட ஒரு கூட்டாக உலகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு குடையின் கீழே கொண்டு வரக்கூடிய அவிதமான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அடிக்கடி இந்தியாவில் கேட்கிற கோஷம் என்ன? ஒன் இந்தியா, ஒன் நேஷன், ஒன் லாங்குவேஜ், ஒன் ரிலீஜன், ஒரே சீரான வரி, இப்படி ஒன்னா கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவைகள் எல்லாம் எதற்கான ஆயத்தமாக இருக்கிறது? இவ்வுலகு ஆண்டவருடைய வருகையை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற போது தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக எல்லாவற்றையும் அவன் கொண்டு வந்து விடுவான். அவனுடைய முத்திரையை பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் விற்கவும் வாங்கவும் முடியாது என்று சொல்லுகிற நிலை. இந்த காலகட்டத்திற்குள்ளாக அவனுடைய வருகைக்கு அல்லது அவனுடைய ஆளுகைக்கு முன்பாக எப்படியாகிலும் நம்முடைய ஜனங்களை ஆதாயம் செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. சமீபத்திலே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன், பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி. அமெரிக்காவிலே ஒரு நிறுவனம் தங்களுடைய நிறுவனத்திலே பணிபுரிகிற 50 பேருடைய கைகளில் இந்த இடத்துல ஒரு சிப்பை பொருத்த போகிறார்களாம். அவர்கள் எங்கே போகிறார்கள், எப்படி பணி செய்கிறார்கள் என்பதையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய விதத்தில் இந்த காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். இதுக்கு முன்பாக சில இடங்களிலே சிறைச்சாலைகளிலே கைதிகளை கண்காணிப்பதற்கு என்று சொல்லி நெற்றியிலே இந்த சிப்பை பொருத்துறாங்க. இப்போ வியாபாரிகள் தங்களுடைய தொழில் இடங்களிலே பணி செய்கிறவர்களை கண்காணிப்பதற்கு என்று சொல்லி இந்த காரியங்களை செய்கிறார்கள். உலகம் முழுவதும் ஒருவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வரக்கூடிய இவ்விதமான நிலைகள் இருக்கிறது. இந்த காலகட்டங்களிலே நாம் அசதியாக இருக்கக்கூடாது, நாம் அசதியாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு இன்று தந்திருக்கிற கிருபையின் காலங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக நம்முடைய தேசம் சந்திக்கப்படுவதற்காக இன்னும் துரிதமாக ஜெபிக்கவும் செயல்படவும் நாம் ஆண்டவராலே அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய நாட்டின் நிலைகளை நாம் பார்க்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பாளர்களுடைய கையிலே ஆட்சி என்பது முழு பலத்தோடு கூட வந்து கொண்டிருக்கிறது. என்னத்தை சாப்பிடணும் அவங்க தான் சட்டம் போடுவாங்க, என்ன மொழி பேசணும் அவர்கள் சட்டம் போடுவார்கள். இனிமே எதை வணங்க வேண்டும் அல்லது யாரை வணங்க வேண்டும், இதுவும் இன்னும் கொஞ்சம் காலங்களுக்குள்ளாக வரக்கூடிய நிலைகள் உண்டு. மத சார்பின்மை என்று சொல்லுகிற நிலையிலிருந்து தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவைகளை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் செய்ய வேண்டிய பொறுப்பை நாம் செய்து நிறைவேற்றும்படியாக அழைக்கப்படுகிறோம். திருச்சபை செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன? இந்த அருட்பணிகளை இன்னும் அதிகமான அக்கறைகளை நாம் செலுத்தபடியாக அழைக்கப்படுகிறோம். பல நேரங்களிலே வேதனையோடு கூட நான் நினைவு கூறுகிற காரியம் என்ன? திருச்சபை என்பது இன்றைக்கு எதற்காக போராடி கொண்டிருக்கிறது? அருட்பணிக்காக போராடுவதில்லை, தன்னுடைய நிர்வாக அமைப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய நிறுவனங்களை காப்பாற்றுவதற்காக திருச்சபை இன்றைக்கு அதிகமாக போராடி கொண்டிருக்கிறது. சுவிசேஷ ஊழியம் என்பது எங்கோ ஒரு கடைநிலைக்கு தள்ளப்பட்ட நிலையை நாம் பார்க்கின்றோம். இதை உணர்ந்து கொண்டு நாம் இன்னும் அதிக ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கவும் செயல்படவும் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்த நாளில் நான் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலிருந்து
அருட்படிக்கான யுத்தத்தின் மாதிரியை நாம் தியானிக்கும்படியாக அழைக்கின்றேன். நாம் வாசிக்க கேட்ட யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வழி நடந்து வருகிறார்கள். செங்கடலை கடக்கின்றார்கள். அதற்கு பின்பாக மாரா என்று சொல்கிற இடத்திற்கு வருகிறார்கள். அங்கே ஆண்டவர் கசந்த நீரை அவர்களுக்கு இனிமையான நீராக மாற்றி தருகிறார். இதை தொடர்ந்து அவர்களுக்கு எதிரான ஒரு யுத்தம் வருகிறது. வழியிலே சென்று கொண்டிருக்கிற போது அமலேக்கு வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருட்பணி ஒரு யுத்தமாக இருக்கிறது. தீயோனின் ஆளுகையில் இருந்து ஜனங்களை காப்பாற்றுவதற்கு ரட்சிப்பதற்கான ஒரு யுத்தமாக இருக்கின்றது. இந்த யுத்தம் வந்தபோது ஆண்டவர் இங்கே செயல்பட்ட காரியங்களை மனதில் நாம் கொண்டு பார்க்கிற போது இந்த யுத்தம் ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கு எதிரான யுத்தமாக அல்ல. ஆண்டவர் இதை எவ்விதமாக விவரிக்கின்றார்? இது கர்த்தரின் யுத்தமாக இருக்கின்றது. 16ஆம் வசனத்துடைய பின்பகுதியை பார்க்கிறோம். தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்று சொல்லுகிறார். தலைமுறை தலைமுறையாக பிசாசிற்கு எதிரான யுத்தம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. சுவிசேஷ பணி என்பது ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறது. ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பிசாசின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியான பொறுப்பை அல்லது பணியை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். இது ஒருவேளை நம்முடைய பணி அல்ல, இது கர்த்தருடைய பணியாக இருக்கிறது. யுத்தம் என்பது கர்த்தருடையதாக இருக்கிறது. ஆகவே ஒருவேளை யுத்தத்திலே அதற்கான ஆபத்துகள் வருகிற போது நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை. ஆட்சி மாறுகிறது, சட்டங்கள் மாறுகிறது என்பது என்கிற நிலையிலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் இது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான யுத்தம் அல்ல, கிறிஸ்துவுக்கு எதிரான அவருடைய ஆளுகைக்கு எதிரான ஒரு யுத்தமாக இது இருக்கின்றது. யுத்தம் அருட்படிக்கான யுத்தம் என்பது கர்த்தருடையதாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த யுத்தத்திற்கான ஆயுதம் அல்லது ஆயுதம் என்ன என்று சொன்னால் அதுவும் கர்த்தருடைய ஆயுதமாக இருக்கின்றது. மோசே இந்த யுத்தத்திற்காக ஆயத்தப்படுகிற வேளையிலே யோசுவாவை நோக்கி சொல்லுகிற காரியம் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்படு, அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நான் மலை உச்சியில் எதை எடுத்துட்டு தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு நிற்பேன் என்று சொல்லுகிறார். இதற்கு முன்பாக உள்ள பகுதியிலே பார்த்தோம் என்று சொன்னால் தன்னுடைய கோல் அல்லது மோசையின் கோல் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இப்போது அமலேக்கரோடு கூட யுத்தம் பண்ண வருகிற போது மோசை உணர்ந்து கொள்கிறார், இது என்னுடைய கோல் அல்ல, என் கோலை கொண்டு நான் இதை பாம்பாக்க நான் செய்யல, அல்லது இந்த கோலை கொண்டு சிவந்த சமுத்திரத்தை நான் பிளந்து விடவில்லை, இது கர்த்தருடைய கோலாக இருக்கிறது என்று சொல்லி யுத்தத்தின் ஆயுதம் கர்த்தருடையதாக இருக்கிறது. சாதாரணமான ஒரு அற்பமான காரியம்தான். இந்த கோல் யுத்தத்தின் ஆயுதமாக இருக்கிறது. இதை எடுத்துக்கொண்டு அல்லது இதை நான் பிடித்துக்கொண்டு மலை உச்சியிலே நிற்பேன் என்று சொல்லி மோசே சொல்லுகின்றார். மூன்றாவதாக யுத்தத்திற்கான அழைப்பு என்பது மனிதரிடத்திலிருந்து அல்ல, கர்த்தரிடத்திலிருந்தே வருகின்ற அழைப்பாக இருக்கிறது. யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு வருகிற போது முன்பாக செங்கடல் நிற்கிறது. பின்பாக இஸ்ரவேலரை அழிக்கும்படியாக பார்வோனும் அவருடைய சேனைகளும் வருகிறார்கள். மக்கள் திகைத்து நிற்கிற நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. யுத்தத்திற்காக புறப்படுவதற்கான அழைப்பு ஆண்டவரிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. செங்கடலை கலக்கின்ற நேரத்திலே அல்லது அதற்கு முன்பாக தடைகளிலே நிற்கிற போது மோசையும் திகைத்து நிற்கின்றார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், புறப்பட்டு செல்லுங்கள். இதே வார்த்தை தான் இங்கே 9ஆம் வசனம் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் மோசே யோசுவாவை நோக்கி சொல்கிறார், நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்படு, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்படு. யுத்தத்திற்கான அழைப்பு கர்த்தருடையதாக இருக்கிறது. என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். மனிதரை பிடிக்கிறவர்களாக நான் உங்களை மாற்றுவேன், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார் அல்லவா? அதே போல இங்கே யுத்தத்திற்கான அழைப்பும் கர்த்தருடைய அழைப்பாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமாக இந்த பகுதியில் சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன? யுத்தத்தில் ஈடுபட்ட குழுக்கள் அல்லது யுத்தத்திலே பயன்படுத்தப்பட்ட நபர்களை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறது, யுத்தத்திற்கான அழைப்பு கர்த்தருடையதாக இருக்கிறது, யுத்தத்திற்கான ஆயுதமும் கர்த்தருடையதாக இருக்கிறது.
இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு செயல்பட்ட 4 விதமான குழுக்களை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் அருட்பணிக்கு இந்த 4 விதமான குழுக்கள் அவசியமாக இருக்கிறது. மிஷனரி பணி என்பது தனி ஒருவர் செய்கின்ற பணி அல்ல. மிஷனரி பணி என்பது இணைந்து செய்கின்ற ஒரு பணியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகளிலே 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற போது அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே கர்த்தருடைய வெளிப்பாட்டின் அடிப்படையிலே பவுலையும் பர்னபாவையும் இந்த அருட்பணிக்கு என்று சொல்லி அபிஷேகம் செய்து அனுப்பி வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். திருச்சபை உபவாசித்து ஜெபிக்கிறது. உபத்திரவங்களுக்கு நடுவே சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி திருச்சபை ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு புதிய தரிசனத்தை தருகிறார். யூதருக்கு மாத்திரமல்ல, யூதர் அல்லாதவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். கிரேக்கருக்கு மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஆண்டவர் வாக்குப்படினார் அல்லவா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போது நீங்கள் எருசலேமிலே, யூதேயாவிலே, சமாரியாவிலே, பூமியின் கடைசி முனை மட்டுமாக எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த பணியை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரை ஆட்களை அனுப்புகின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். யுத்தத்திலே செயல்படும்படியாக 4 விதமான மக்கள் கூட்டம் அல்லது 4 விதமான குழுவினர் இங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். யார் இங்கே செயல்படுகிறார்கள்? முதல் குழுவாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் யுத்த களத்திலே நிற்கக்கூடிய யுத்த வீரர்கள். மக்கள் யுத்த வீரராக யுத்த களத்தில் நிற்கிறார்கள். அமலேக்கு எதிர்த்து வருகின்றார். அவர்களை எதிர்த்து போராட வேண்டும். யார் செல்வது? ஜனங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். யோசுவாவை நோக்கி ஜனங்களை தெரிந்து கொள். யார் தைரியத்தோடு கூட இந்த அமலேக்கை எதிர்க்க முன் வருகிறார்கள் அவர்களை தெரிந்து கொள். யார் கர்த்தர் பேரிலே நம்பிக்கை கொண்டு யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை தெரிந்து கொள். ஏற்கனவே 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனால் செயல்படுவதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு அர்ப்பணிக்கக்கூடிய மனிதர்கள் தேவையாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் வசனத்தை எல்லாருக்கும் சொல்ல முடியும். அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு கட்டளையிட்டா பூமி எங்கும் போய் சொல்லிடுவாங்க. ஆனால் தூதர்களுக்கு இந்த பணியை ஆண்டவர் தரவில்லை. மன்னிக்கப்பட்ட பாவி இன்னொரு பாவி இடத்திலே மனம் திரும்புதலுக்கு இதுமான சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இதுதான் கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், சுவிசேஷம் அறிவிக்கின்ற பணி என்பது வல்லமை பெற்றிருக்கிற பிரசங்கியார்கள் செய்யக்கூடிய பணி இல்ல. சாதாரணமான விசுவாசிகள் யார் இந்த பணியை செய்வதற்கு தகுதியுடையவர்கள்? அடிப்படையான ஒரே ஒரு காரியம், என் பாவங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இதை எவர்கள் உணர்ந்திருக்கிறார்களோ, இதை எவர்கள் அனுபவிக்கிறார்களோ அவர்களை மிஷனரி பணிக்கான தகுதியை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். உலகத்தில் ஒவ்வொரு பணிக்கும் பல்வேறு விதமான தகுதிகள் பார்க்கப்படுகிறது. சுவிசேஷ பணிக்கான அடிப்படையான தகுதி என்ன? மனம் திரும்புதலின் அனுபவம். இயேசு என் பாவங்களை மன்னித்தார் என்று சொல்கிற நிச்சயம் உடையவர்கள். இரண்டாவதான தகுதி என்ன? தங்களுடைய பலத்தை அல்ல, கர்த்தரை சார்ந்து கொள்கிறவர்கள். யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறது. கர்த்தருடைய கோல் நமக்காக யுத்தம் செய்ய போகிறது என்று சொல்லி கர்த்தர் பேரிலே நம்பிக்கை கொள்கிறவர்கள். அவர்கள் தான் இங்கே யுத்தத்திற்காக தெரிவு செய்யப்படுகிறார்கள். கிதியோனுடைய காலத்தில் நாம் பார்க்கிற பின்பாக வரக்கூடிய காலங்கள், அப்போது மீதியானவரோடு கூட எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போது திரளான மக்கள் வருகிறார்கள் யுத்தத்திற்கு என்று சொல்லி. ஆனால் செலக்ஷன் நடந்து கடைசியில் எத்தனை பேர் போனாங்க? கிதியோனோடு கூட 300 பேர் போறாங்க. ஆயிரக்கணக்கானவர்களை வைத்துக் கொண்டு ஆண்டவர் வெற்றியை எதிர்பார்க்கிறவர்கள் அல்ல. உண்மையான அர்ப்பணத்தோடு கூட தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய முதற் கடன் என்று சொல்லி எவர்கள் இந்த தேவ திட்டத்திற்கு இசைவு தெரிவிக்கிறார்களோ அவர்களே ஆண்டவராலே பயன்படுத்தப்படுகின்ற மனிதர்களாக இருக்கிறார்கள். யுத்த களத்திலே முன்னோடியாக நின்று செயல்படக்கூடிய யுத்த வீரர்கள் தேவை. 2 அடிப்படையான தகுதிகள். ஒன்று, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க என்று சொல்லுகிற நிச்சயம் உடையவர்கள். இரண்டாவதாக, கர்த்தர் என்னோடு கூட இருக்கின்றார் என்று சொல்லுகிற நம்பிக்கையிலே ஆண்டவருக்காக யுத்தம் செய்யக்கூடியவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முதற் குழுவினர் மிகுந்த ஆபத்து உண்டு. ஆனாலும் கூட இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்கள் யுத்த களத்திற்கு செல்லுகின்றார்கள். மற்றவர்களை கொண்டு ஆண்டவர் வானத்திலிருந்தே அதிசயங்களை செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் இந்த சாதாரணமான மக்கள் தங்களுக்கு தேவன் தருகிற வலிமையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்களை பயன்படுத்துகிறார். இதற்கு முன்பாக ஒருவேளை போருக்கான பயிற்சிகள் அவர்களுக்கு கிடையாது. அடிமைகளாக அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை என்ன? செங்கல் இருக்கிறதான் அவர்களுக்கு தெரிந்த வேலையாக இருக்கிறது. ஒருவேளை தனித்து ஒரு இடத்துல சண்டை போட முடியும். ஆனால் ஒரு இராணுவத்தோடு கூட எதிர்த்து நிற்பதற்கான முறையான பயிற்சிகளோ கட்டளைகளோ அவர்களுக்கு பரிச்சயமான ஒன்று அல்ல. இன்னைக்கு இராணுவத்தில் போய் சேர்ந்து யுத்த களத்துக்கு போன்னு சொன்னா எவ்வளவோ பயிற்சிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். என்ன கமெண்ட் சொன்னா என்ன செய்யணும், எப்ப துப்பாக்கியை பிடிக்கணும், எப்ப பதுங்கணும், எப்ப சுடணும், எப்ப ஓடணும், ஒவ்வொன்றுக்கும் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்திருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட பயிற்சி எல்லாம் இல்லை. எதுவும் பயிற்சிகள் இல்லாத நிலை. ஆனால் தேவ அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக யுத்தத்திற்கு என்று சொல்லி தங்களை அர்ப்பணிக்கிறவர்களை ஆண்டவர் தேடுகின்றார்.
யுத்த களத்திலே நிற்கின்ற மக்கள் முதல் கூட்டமாக இருக்கின்றார்கள். இரண்டாவதான கூட்டம் யாரை நாம் பார்க்கலாம் என்று சொன்னால், இந்த யுத்தத்திற்கு ஜனங்களை வழிநடத்தி செல்கின்ற யுத்த கள தலைவன் யோசுவா இருக்கின்றார். யோசுவாவை ஆண்டவர் யுத்த கள தலைவராக தெரிந்து கொள்கின்றார். எப்படி இந்த ஜனங்களை யுத்த களத்திலே வழிநடத்தணும், இந்த யோசுவாவிற்கு ஆண்டவர் கற்பித்திருக்கிறார். யோசுவாவுடைய தலைமைக்கு கீழாக இவர்கள் செயல்படுகிற போது, ஒருவேளை தங்களிலே அவர்கள் பயிற்சியை பெறாவிட்டாலும் இந்த தலைவனுடைய ஆலோசனைகளை கேட்கிற போது, இந்த தலைவன் சொல்லுகிற ஒழுங்கை அவர்கள் பின்பற்றுகிற போது நிச்சயமாக யுத்தத்திலே வெற்றி பெற முடியும். ஆகவே யுத்த களத்திலே நின்று கொண்டு ஜனங்களை வழிநடத்தக்கூடிய தலைவன் தேவையாக இருக்கிறார். அருட்பணியில் கூட இப்படிப்பட்ட தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். யுத்த களத்தில் நின்று போர் செய்கிறவர்களுக்கு சரியான ஆலோசனை, சரியான பயிற்சிகளை கொடுத்து சோர்ந்து போகாமல் அவர்கள் ஆண்டவருக்கு என்று சொல்லி பணி செய்யக்கூடிய விதத்திலே அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, வழிநடத்தக்கூடிய, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் அவசியமாக இருக்கிறார்கள். இந்த பணியை தான் யோசுவா செய்கிறதை நாம் பார்க்கிறோம். யுத்த களத்தின் தலைவராக யோசுவா செயல்பட்டு ஜனங்களுக்காக, கர்த்தருடைய ஜனங்களுக்காக, கர்த்தருக்காக யுத்தம் பண்ணுகிறவராக அவர் புறப்பட்டு செல்லுகின்றார். மூன்றாவதான ஒரு குழுவினர் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் ஆரோனும் ஊரும் மோசையை தாங்கி பிடிப்பதற்காக அவர்கள் செயல்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் யுத்த களத்திற்கு செல்லவில்லை, இவங்களுக்கு ரொம்ப ஆபத்து கிடையாது. ஆனால் இவர்களுடைய பணி என்பது மிகவும் முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது. இவருடைய பணி என்பது மிகவும் முக்கியமான படியாக இருக்கிறது. காரணம் என்ன? 11வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 17:11. மோசே கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டார்கள். தலைவன் கடவுளாலே தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவன். ஆனால் அவனாலே ரொம்ப நேரம் கைகளை உயர்த்தி பிடிக்க முடியவில்லை. கைகளை உயர்த்தி பிடித்தால் மாத்திரம்தான் வெற்றி. கைகளை கீழே தளரவிட்டா எதிரிகள் மேற்கொள்ளுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே அவர்களை, அந்த தலைவருடைய கையை தாங்கி பிடிக்கக்கூடிய குழுவினர் அவசியமாக இருக்கிறார்கள். மோசையோடு கூட சென்ற ஆரோனும் ஊரும் பார்க்கிறார்கள். மோசே ரொம்ப நேரம் கையை வானத்திற்கு நேராக ஈரெடுத்துக் கொண்டிருக்கிறார். கை தளர்ந்து போகுது. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு கல்லை கொண்டு வந்து அதன் மேலே அமர செய்து கைகளை ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருட்பணியை தாங்கக்கூடியவர்கள் தேவை. யுத்தத்தை தாங்கக்கூடியவர்கள் தேவை. ஒருவேளை யுத்த களத்திற்கு அவங்க செல்லாமல் இருக்கிறார், யுத்த களத்தின் தலைவராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மிக முக்கியமான பணி இவர்களுடைய பணியாக இருக்கிறது. இது என்ன ரொம்ப முக்கியமான பணி சொல்லி யோசிக்கலாம். ஆனால் இந்த பணிதான் ஆண்டவரால் மிகவும் சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது. தாங்குவோர் இல்லை என்று சொன்னால் இந்த பணி தொய்வடைந்து விடும். தாங்குவோர் இல்லை என்று சொன்னால் இந்த பணி தொய்வடைந்து விடும். சாத்தான் வெற்றி பெற்று விடுவான். இதை சரி செய்வதற்கு ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு மிஷனரிகள் இல்லாத நிலை பல நேரங்களில் நான் இதை சுட்டி காட்டுவது உண்டு. மேலை நாடுகளிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாடுகளிலேயே இன்றைய நிலை என்னவாக இருக்கிறது? அங்கே போய் நாம சுவிசேஷம் சொல்லக்கூடிய நிலை இருக்குது. ஒருவேளை கொஞ்ச காலத்துக்குள்ளாக நம்ம பகுதிக்கு அப்படிப்பட்ட நிலை வந்துவிடும். இங்கிருந்து வட இந்தியாவுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உள்ளூரில் இருக்கிற இந்த ஆலயத்திலே ஆண்டவரை தேடுவதற்கு எந்த அளவிற்கு உற்சாகம் காண்பிக்கின்றோம்? எந்த திருச்சபைகளை மிஷனரி பணிக்கான பாரம் குறைகிறதோ பிரச்சனைகள் என்பது அங்கே அதிகமாக இருக்கும். நண்பர் ஒருவர் வேடிக்கையாக சொல்வார், ஊழியம் செய்யாத மனிதன் ஏற்றி ஊழியம் செய்வான். ஏற்றி ஊழியம்னா என்ன? ஆங்கிலத்தில் சொன்னால் அட் ஊழியம். ஊழியம் செய்யாத மனுஷன் அட்டூழியம் செய்ய ஆரம்பிச்சிருவான். அதே போலதான் திருச்சபையும் ஊழியம் செய்யலன்னு சொன்ன அந்த திருச்சபை அட்டூழியம் செய்யக்கூடிய திருச்சபைகளாக மாறிவிடும். மிஷனரி பணியை குறித்ததான பாரம் தேவை. நான் தாங்க வேண்டும். இந்த பணியை காணிக்கையின் மூலமாக மாத்திரமல்ல, ஜெபத்தின் மூலமாக தாங்க வேண்டும். தலைவர்கள் சோர்ந்து விடாதபடிக்கு, தலைவர்கள் தரிசனத்திலே தடுமாற்றம் அடைந்து விடாதபடிக்கு அவர்களே தாங்கக்கூடிய ஒரு உன்னதமான பொறுப்பை ஆண்டவர் ஜனங்களிடத்திலே எதிர்பார்க்கின்றார். ஆரோனும் ஊரும் இதை பார்க்கிற போது யாரும் சொல்லிக் கொடுக்கல, அவர்களாகவே உணர்கிறார்கள். தலைவனுடைய கை உயர்த்தப்படுகிற போது வெற்றி கிட்டுகிறது, தலைவனுடைய கை தளர விடுகிற போது அங்கே ஆபத்து கிட்டுகிறது. நாம மலை உச்சியில தானே இருக்கிறோம், கீழே இருக்கிற சுத்து போனா சுத்து போகட்டுமே யோசிக்கல. யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கிறது. அது தனி மனிதர்கள் மாத்திரம் செய்கிற காரியம் அல்ல, இணைந்து குழுவாக செய்யக்கூடிய ஊழியம், அது இணைந்து குழுவாக போராடக்கூடிய ஒரு போராட்டமாக யுத்தமாக இருக்கிறது. இந்த யுத்தத்திலே நம்முடைய பங்கு என்ன? மோசேயுடைய கை தளர்ந்து விடாதபடிக்கு அதை தாங்கி பிடிக்க வேண்டியது நம்முடைய பணி என்று சொல்லி ஆரோனும் ஊரும் மோசேயுடைய கையை தாங்கி பிடிக்கிறதை பார்க்கிறோம். நான்காவதாக பார்க்கிற காரியம் என்ன? கைகளை உயர்த்துகின்ற தலைவன்.
கர்த்தரை சார்ந்து கர்த்தரிடத்திலே ஆலோசனை பெற்றுக்கொண்டு இந்த யுத்தத்திலே மாத்திரமல்ல எல்லா நிலைகளையும் மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவனாக மோசே இருக்கின்றார். கைகளை உயர்த்துதல் என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படியாக சென்ற 2 மனிதர்களை குறித்து சொல்கிற போது இந்த வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கிற காரியம், கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கின்றார்கள். கைகள் உயர்த்துதல் என்பது ஜெபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஜெபிக்கின்ற தலைவர்கள் ஆண்டவராலே எதிர்பார்க்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். மோசே ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ்ந்த, ஜெபத்திலே நெருங்கி வாழ்ந்த ஒரு மனிதனாக இருக்கிறார். அவரை ஆண்டவர் தலைவராக தெரிந்து கொள்கிறார். முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவன். அந்த தலைவனுக்கு கீழாக அவரை தாங்குகிறவர்கள். 3வதாக யுத்த களத்திலே ஜனங்களை வழிநடத்தக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய யோசுவா. 4வதாக யுத்த களத்திலே எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய மக்கள். இந்த 4 குழுக்களும் இணைந்து செயல்பட்ட போதுதான் வெற்றி என்பது கிடைக்கிறது. மிஷனரிகள் மாத்திரமல்ல, மிஷனரி இயக்கத்தின் தலைவர்கள் மாத்திரமல்ல, மிஷனரி ஊழியர்களுக்காக ஜெபிக்கின்ற கொடுக்கிற மக்கள் மாத்திரமல்ல, மிஷனரி பணியை உருவாக்குகிற அல்லது மிஷனரி தரிசனத்தை பெற்ற தலைவர்கள் மாத்திரமல்ல, இந்த 4 குழுக்களும் இணைந்து செயல்படுகிற போதுதான் யுத்தத்திலே வெற்றி, அருட்பணிகளை வெற்றி என்பது கிட்டுகிறது. இவற்றிலே நம்முடைய பங்கு என்ன? இதை நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை கர்த்தர் நம்மை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அதை விட்டு நாம் விலகி சென்று வேற பணிகளை செஞ்சால் நிச்சயமாக வெற்றி பெற இயலாது. யுத்த களத்துல போய் நாம நிக்கணும் சொல்லி ஆண்டவர் நம்மை திட்டம் பண்ணி சொன்னா அதை விட்டுட்டு நான் மோசேயுடைய கைகளை தாங்க போகிறேன்னு சொன்னா வெற்றி கிட்டாது. அழைப்பு என்ன? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பை ஆண்டவர் தந்திருக்கின்றார். இன்னமும் ஆண்டவர் இந்த அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த அழைப்பு நிறைவேறும்படியாக திருச்சபை ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவையில் உள்ள மக்கள் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். சுவிசேஷத்தை கேட்பதற்கு மக்கள் ஆர்வத்தோடு கூட இருக்கின்றார்கள். யாரையாவது அனுப்ப வேண்டுமே. கொர்நேலியுடைய வீட்டில் கூட தேவனை உண்மையாக தேடின போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பேதுருவை எங்கே அனுப்பி வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் தன்னுடைய ஜெபத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது மக்கதோனியா தேசத்திலிருந்து ஒருவன் வருகின்றான், எங்களுக்கு இந்த ஆண்டவரை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டபடினாலே பவுல் அந்த பகுதிக்கு சென்று ஊழியம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவைகள் எங்கும் உண்டு. ஒருவேளை எதிர்ப்புகளை கண்டு நாம் அஞ்ச வேண்டாம். ஆனால் தேவைகள் இருக்கிறதை உணர்ந்து கொண்டு இந்த தேவைகள் சந்திக்கப்படும்படியாக இந்த 4 குழுவிலே அல்லது 4 விதமான ஊழியங்களிலே ஆண்டவர் என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளையை எந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்று சொல்லி உணர்ந்து கொண்டு அந்த ஊழியத்திற்கு என்று சொல்லி அந்த யுத்தத்திற்கு என்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யுத்த களத்தில் நிற்கக்கூடிய வீரர்கள் இன்றைக்கு வெகு வெகு அவசியமாக இருக்கிறது. அடிக்கடி என்னுடைய தனி ஜெபங்களிலே நான் நினைத்து ஜெபிக்கின்ற சில ஊழியர்களுடைய மாதிரிகள். சாது சுந்தர் சிங் அஞ்சாமல் எங்கும் சென்று தனி மனிதராக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார். எத்தனையோ பாடுகள் வந்த போதிலும் கூட ஆண்டவருக்கு என்று சொல்லி அர்ப்பணத்தோடு கூட ஊழியர் செய்தார். இப்படிப்பட்ட ஊழியர்கள் இன்றைக்கு நமக்கு தேவை. பாடுகள் அதிகம், ஆபத்துகள் அதிகம். சமீபத்திலே இங்க பகிர்ந்தனா எங்க பகிர்ந்த சொல்லி தெரியல, தேனிகளே இல்லந்தோறும் நற்செய்தி ஊழியத்தின் மூலமாக ஊழியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் அதற்கு பல்வேறு விதங்களிலே தடைகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். சட்டத்தின் அடிப்படையில் நமக்கு உரிமைகள் இருந்த போதிலும் கூட அதை நிறைவேற்ற முடியாதபடி பல்வேறு தடைகளை உருவாக்குகிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரை தைரியத்தோடு கூட இந்த தடைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்கள், தேவ பலத்திலே மேற்கொள்ளக்கூடிய சாது சுந்தர் சிங்கை போன்றவர்கள், ராக்லாண்ட் ஐயர் அவர்களுக்கு கூட இங்க வந்தபோது எளிதான ஒரு ஊழியம் அல்ல. புதிய ஒரு இடம், அவங்க ஊர் கிளைமேட்டுக்கு நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எவ்வளவு வித்தியாசம், அங்கே பேசுகிற மொழிக்கும் இங்கே உள்ள மொழிக்கு வித்தியாசம், அங்கே உள்ள உணவிற்கும் இங்கே உள்ள உணவிற்கும் எவ்வளவோ வித்தியாசம். ஆனாலும் கூட தன்னுடைய ஊழிய காலத்திலே இந்த பகுதியில் உள்ள எல்லா கிராமங்களையும் சுற்றி அலைந்து சுவிசேஷத்தை அறிவித்தாரு. ராக்லாண்டை போல தைரியம் உள்ளவர்கள். இன்னும் பவுல் அப்போஸ்தலன் மிஷனரி ஊழியத்தில் நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார். அறியப்படாத இடங்களுக்கு சென்று பல நாடுகளுக்கு, வசதிகள் குறைவான அந்த காலத்திலும் பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு மனிதனாக இருக்கிறார். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஊழியர்கள் தேவையாக இருக்கிறார்கள். இந்த யுத்த களத்திலே முன்னோடி யுத்த வீரராக நின்று செயல்படக்கூடிய வீரர்கள் நம்முடைய திருச்சபையிலிருந்து எழும்ப வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இன்னும் இந்த ஊழியத்தை வழிநடத்தக்கூடிய யோசுவாவை போன்ற தலைவர்கள் யுத்த களத்தில் யுக்தியோடு கூட, சரியான ஆயத்தங்களோடு கூட, சரியான முறைகளோடு கூட மக்களை எப்படி சந்திப்பது. முந்தைய காலங்களிலே மேலை நாடுகளிலிருந்து மிஷனரிகள் வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட முறை அவசியம் இல்லை, அதை செய்யவும் முடியாது. இன்றைக்கு மிஷனரி ஊழியர்கள் உணர்ந்திருக்கிற காரியம் என்ன? மனம் திரும்பிய ஒரு பாவியை தன் மக்கள் கூட்டத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கான வழியாக இருக்கும். வெளியிடத்திலிருந்து ஒருத்தர் வந்தா என்ன சொல்லுவாங்க?
அவனுக்கு காசு எங்கேயோ இருந்து வந்துச்சுங்க, அதனாலதான் ஊழியம் செய்யறான். ஆனால் தங்களோடு கூட வாழ்ந்த உறவன் இதுவரை மோசமாக தெரிந்தானே, இவனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கிறதே, இதன் மூலமாக சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள முடியும். இவர்கள் பணத்திற்காக மனம் மாறுகிறவர்கள் அல்ல, மெய்யான தேவனை கண்டு கொண்டதினாலே மனம் மாறினவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். மிஷனரி இயக்கங்கள் ஆகவேதான் இன்னைக்கு சுதேச மிஷனரிகளை அநேகரை எழுப்பிக் கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். யுத்தத்தின் அணுகுமுறை, எந்த காலகட்டங்களிலே எப்படி சுவிசேஷ ஊழியத்தை நாம செய்யணும், ஜனங்களை சந்திப்பதற்கான வழிமுறைகள் என்ன, பிசாசின் தந்திரங்களில் இருந்த மக்கள் விடுவிக்கப்படும்படியாக சுத்தமான சுவிசேஷத்தை சொல்வதற்கான முறைகள் என்ன, இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் வேண்டும். மிக பிரதானமாக ஊழியத்தை தாங்கக்கூடியவர்கள் அவசியமாக இருக்கிறாங்க. ஊழியத்தை தாங்க வேண்டியவர்கள் அவசியப்படுகின்றார்கள். தங்களுடைய ஜெபங்களிலே மிஷனரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள் வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் எப்படியாக இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கடைசியாக எப்போது நான் மிஷனரிகளுக்காக நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், மிஷனரி ஊழியத்திற்காக நான் எப்போ ஜெபம் பண்ணி இருக்கிறேன்? தினந்தோறும் நம்ம ஜெபிக்கிறோம், நல்லதுதான். நம்முடைய தேவைகளுக்காக கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கிறோம், நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் தம்முடைய தேவையை நிறைவேற்றும்படியாக மக்களை தேடிக்கொண்டிருக்கிறாரே. மோசேயினுடைய கைகளை தாங்கி பிடிக்கக்கூடியவர்கள் தேவை என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே. நமக்காக ஜெபிப்பதற்கு பலரை நாம் எதிர்நோக்குகிறோம். நாம் எத்தனை பேருக்காக நாம் ஜெபம் பண்றோம்? அருமையான சகோதரர் ஸ்டான்லி அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதும்போது விதமாக சொல்லுகிறார், நீங்கள் சுகமளிக்கிற ஊழியத்தின் பத்திரிகையிலே ஒன்றை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மிஷனரி ஊழியத்தை குறித்ததான அறிக்கைகளை தாங்கி வருகிற புத்தகங்களிலே 9 புத்தகங்களை நீங்கள் வாசியுங்க. சுகமளிக்கிற ஊழியத்தை நடத்தக்கூடிய ஊழியர்களுடைய புத்தகங்களை வாசிக்கிறோம். எப்படி சுகம் கிடைச்சிச்சு, அப்படி சுகம் கிடைச்சிச்சு பார்க்கும்போது நமக்கு நம்பிக்கை வருது. அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண நமக்கு சுகம் கிடைக்குமா? இதே வழியை நாமும் பின்பற்ற நமக்கு சுகம் கிடைக்குமா? நல்லது. கர்த்தர் மேலே நம்பிக்கை கொண்டு ஜெபிக்க வாஞ்சியாக இருப்பது நல்லதுதான். ஆனால் நம்முடைய சுகத்திற்காக மாத்திரமல்ல, யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும், ஆத்மாக்கள் ஆதாயம் செய்யப்பட வேண்டும், அழிந்து போகிற ஆத்மாக்கள் கர்த்தர் பக்கமாக திரும்பப்பட வேண்டுமே. இந்த யுத்தத்திலே முன்னோடிகளாக சென்று கொண்டிருக்கிற மிஷனரிகளுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். எத்தனையோ ஆபத்துகள் அவர்களுக்கு உண்டு, எத்தனையோ சோதனைகள் உண்டு. உலகத்தினாலும் சொந்த மாம்சத்தினாலும் குடும்பங்களாலும் அவர்களுக்கு வருகிற சோதனைகள் உண்டு, பாடுகளின் சோதனையும் உண்டு, பாவத்தின் சோதனைகளும் உண்டு. இவற்றில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் யுத்த களத்தில் நிற்கிறவர்களுக்காக நாம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மிஷனரி ஊழியங்களுடைய பத்திரிகைகளை வாசியுங்க. இந்த மிஷனரி எங்க ஊழியம் செய்யறாங்க தெரிஞ்சு கொண்டு ஜெபம் பண்ணுங்க. பல நேரங்களிலே திருச்சபை செய்கிற தவறு என்ன? மிஷனரிகளை நாம் ஜெபித்து பிரதிஷ்டை பண்ணி அனுப்பி விடுகிறோம். ஆனா எத்தனை மிஷனரி அனுப்பி இருக்கிறோம்? யார் இங்க பிரதிஷ்டை பண்ணி அனுப்பப்பட்டிருக்கிறா? யோசித்து பார்த்தா நமக்கு தெரியல. ஆனால் சில இடங்கள்ல அதை பட்டியலை அவசரிக்கிறாங்க. அனுப்பப்பட்டவர்களை நினைவு கூறுங்கள். என்ன செய்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க, என்ன விதமான ஊழியம் செய்கிறார்கள், ஊழியத்தினுடைய இன்றைய தேவை என்னவாக இருக்கிறது? நாம் இங்கே ஜெபிக்கிற போது நிச்சயமாக கர்த்தர் அங்கே செயல்படுகிறவராக இருக்கிறார். மோசேயுடைய கைகள் அங்கே உயர்த்தப்படுகிற போது கீழே சமவெளியில் யுத்தம் செய்கிற யுத்த வீரர்கள் வெற்றியை பெற்றுக் கொள்கிறார்கள். மோசேயுடைய கைகள் தளர விடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை தாங்கி பிடிக்கிறவர்கள் அவசியமாக இருக்கிறார்கள். தாங்கி பிடிக்கின்ற ஊழியத்தை கர்த்தர் நம்முடைய கரத்தில் தந்திருப்பார் என்று சொன்னால் இந்த பணியை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். தளராமல், எனக்காக என் குடும்பத்திற்காக என்று சொல்லி நின்று கொண்டிராமல், என் தேசம் சந்திக்கப்பட வேண்டும், என் தேசம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். என் ஜனங்கள் ஆண்டவரை அறியாமல் சஞ்சாரமாக்கி கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் தேவனை அறிகின்ற அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதற்காக ஆண்டவரே யுத்த வீரர்களை எழுப்பித்தாரும், யுத்த களத்தில் நின்று அவர்களை வழிநடத்துகிற தலைவர்களை எழுப்பித்தாரும். உம்மை நோக்கி உயர்த்தவருடைய கைகள் தளர விடாதிருக்கும்படியாக அவர்களை தாங்கி பிடிக்கத்தக்கதாக நானும் ஜெபிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற இந்த ஒப்படைப்பு அவசியமாக இருக்கிறது. அருட்பணி ஆண்டவராலே நியமிக்கப்பட்ட பணியாக, ஆண்டவர் கொடுத்த மாபெரும் கட்டளையாக இருக்கிறது. பல விதங்களிலே இந்த ஊழியம் இணைந்து நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு பணியாக இருக்கிறது. இந்த பணிக்கு என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பங்கை நாம் நிறைவேற்றுவதற்கு மீண்டுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.